பணம் பட்டுவாடா, ஓட்டுக்கு கொடுக்கப்பட்டது பட்டவர்த்தனமாக தெரிந்து தேர்தல் கமிஷன் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தலை தள்ளி வைத்திருக்கிறோம் என்று அறிவித்தார்கள். ஆனால் மக்கள் மனதில் இருப்பது தள்ளி வைப்பதுதான் அதற்கு தீர்வா என்ற கேள்விக்கு தேர்தல் கமிஷனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அரவக்குறிச்சியில் மட்டுமல்ல, தமிழகம் பூராவும் அனைத்து தொகுதிகளிலுமே ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்து மக்களுக்கும் தெரியும். தெரியாதவர்கள் யாரும் இல்லை, தேர்தல் கமிஷனுக்கும் தெரியும். அப்படி இருந்து அரவக்குறிச்சி தொகுதியில் மட்டும் தஞ்சாவூரை சேர்த்து இன்றைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். 23ஆம் தேதி தேர்தலை தள்ளி வைப்பதன் காரணமாக பணம் கொடுப்பவர்களுக்கு இன்னும் வாய்ப்பை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் இன்னும் அதிகமாக பணம் கொடுக்க போகிறார்கள். அதுதான் உண்மை. கொடுத்த பணத்தை மக்கள் மறந்து விடுவார்களோ என்று பயந்து மறுபடியும் பணம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தேர்தல் கமிஷன் வேடிக்கை தான் பார்க்கிறது. இந்த தொகுதிக்கான தேர்தலை தள்ளி வைத்ததற்கு பதிலாக நேற்றைய தினமே நடத்தி இருக்கலாம். தள்ளி வைத்ததிலே எந்த விதமான நேர்மையும் வந்துவிடப் போவது கிடையாது. பணம் கொடுத்ததனால் தான் தள்ளி வைத்திருக்கிறோம் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கும் பொழுது திமுக, அதிமுக 2 வேட்பாளர்களையுமே தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும். அதை செய்து இவர்கள் தேர்தல் நடத்தியிருந்தால் தேர்தலை மறுபடியும் நடத்துவதற்கான ஒரு காரணம் இருக்கும். எதிர்காலத்திலே பணம் கொடுப்பவர்கள் பயப்படுவார்கள். தேர்தல் கமிஷனை மக்கள் காமெடியாக பார்க்கக்கூடிய அந்த நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. அவர்கள் காமெடியாகத்தான் எங்கள் கண்களிலே தெரிகிறார்கள்.